வணக்கம் மக்களே, ஓசோன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உங்கள் அஸ்வின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அழகான 8 ஏக்கர் தோப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 8 ஏக்கர் தோப்புலேயே நமக்கு வந்துட்டு உள்ள இன்பில்ட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது. ஸோ இந்த 8 ஏக்கர் நாங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த 8 ஏக்கர் வந்துட்டு இந்த சுற்றி நம்ம பரப்பளவு வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த 8 ஏக்கரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு நம்ம தோப்பை சுற்றி நமக்கு ஆறு போயிட்டுருக்கு. தண்ணீர் வசதி அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு தோப்பு. அது கூட 2500 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஒரு வீடோடு இருக்கக்கூடிய ஒரு தோப்பு தான். ஸோ இந்த தோப்பை நீங்கள் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெகுலராக நாங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஆகட்டும், இல்லை ஃபார்ம் சைட்ஸ் ஆகட்டும், அக்ரி லேண்டு, கமர்ஷியல் லேண்டு, நாங்கள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நாங்கள் எங்கள் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் சேவை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைங்க. மக்களே, இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி வடக்கி வாளையத்துலேருந்து நடுப்புணி போகிற ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்துட்டு உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தோப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆற்றை ஒட்டியே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சைடு மட்டும் இல்லைங்க, 2 சைடு வந்துட்டு உங்களுக்கு ஆறு இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த சீசன் டைப்பு இப்போ தான் உங்களுக்கு மழை சீசன் ஆரம்பிக்குது. இந்த மழை சீசனில் அவங்க சொல்கிறாங்க மினிமம் ஒரு 6 மாதம் 7 மாதமாச்சு ஆற்றுல கண்டிப்பாக தண்ணி ஓடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் இப்போ பார்க்கல வீடியோவில் இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஒரு நீங்கள் ஏரியல் வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது மொத்தம் 2500 ஸ்கொயர் ஃபீட்டான ஒரு வீடுங்க. நீங்கள் இந்த போர்ட்டிக்கோ அது போக இந்த பார்க்கிங் ஸ்பேஸு முன்னாடிக்கு ஸ்பேஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து பில்டிங் வந்து அவங்க அமைச்சிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிறீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் வீக்கெண்டில் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதாக இருந்தாலுமே உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட எல்லா வசதியோடுமே அவங்க வந்து வீடு ஒன்று வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரி முன்னாடி எல்லாம் பூச்செடி அந்த மாதிரிலாம் அவங்க நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ வீடை பார்க்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டாக வீட்டில் உள்ள எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். முன்னாடி போர்ட்டிக்கோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க. மேலே வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஷியஸுங்கிறது வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 10 கார் கூட நிறுத்துகிற அளவுக்கு கூட அவங்க ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வீடு வந்துட்டு 2 பெட்ரூமு, ஒரு ஹால், ஒரு கிச்சனோட நல்ல ஒரு வெல் மெயின்டைன்டு ஒரு ஹவுஸ் தாங்க அது. அதில் நீங்கள் எதுவும் மெயின்டெனன்ஸோ இல்லை திருப்பி ஏதாவது செலவு பண்ணணுமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வீடு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இப்போது சோலார் ஹீட்ரு போட்டிருக்குறாங்க. உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு நமக்கு ஃபார்முக்கு தனியாகவும் வீட்டுக்கு தனியாக எலக்ட்ரிசிட்டி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையும் எதுவும் கிடையாது. அவங்க நல்லா ஒரு டைல்ஸ்லாம் போட்டு நல்லா இந்த ஒரு மாடர்ன் ஹவுஸுக்கு அந்த மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீட்டை பற்றி எந்த குறையும் கிடையாதுங்க. உங்களுக்கு நீட்டாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடு தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இப்போ இந்த கார்டனுக்கும் தோப்புக்கும் நடுவில் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம தோப்புக்குள்ளே போய் பார்த்துடலாம். தோப்புக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 8 ஏக்கருக்குமே மொத்தம் எல்லாமே தென்னை மரம் தான் போட்டிருக்குறாங்க. இந்த தென்னை மரம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு தென்னை மரங்கள் தான். ஸோ நல்லா லைஃப் வந்து நல்லாவே இருக்கும் இதுக்கு. அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேச்சுரல் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசர்னால் அவங்க வந்து மாட்டு சாணி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க, தவிர எதுவும் மருந்தெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் உங்களுக்கு தென்னை மரம் எல்லாமே வந்துட்டு காப்பு நல்லா காய்க்கும். உங்களுக்கு இந்த தென்னை மரம்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30 நாளில் இளநிக்கும் 45 நாளில் தேங்காய்க்கு வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அது இப்போது நம்ம டேக் ஓவர் பண்ணாலுமே, இப்போ நீங்கள் வந்து தோப்பு வாங்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு இது 30 நாள் இளநிக்கு கொடுக்கலாம், 45 நாள் தேங்காய்க்கு கொடுக்கலாம். இது வந்து ஒரு ரெகுலராக ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஸ்டோர் ரூம் தான் பார்க்குறீங்க. நம்ம இந்த தோப்புக்கு நடுவில் அந்த ஸ்டோர் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த தோப்புலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டிங்கன்னா ஒரு வயல் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அந்த வயல் எதுக்குன்னா, நம்ம இவங்க மாடு இதெல்லாம் வளர்த்திட்ருக்காங்க, ஆடு மாடு எல்லாமே வளர்த்திட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க இந்த மக்காச்சோளம் மாதிரி ஒன்று போட்டிருக்குறாங்க. அதுக்கு தீவனம் மாதிரி அது போட்டிருக்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு 4 மாமரமும் வச்சுருக்குறாங்க. இதுதான் அந்த ஸ்டோர் ரூம்ங்க. இது கிளியர் வியூ உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த ஸ்டோர் ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வால்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க எதுக்குன்னா அந்த கிணத்துலேருந்து தண்ணி வந்து தோப்பு ஃபுல்லாக பாஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த கிணத்துக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே ஊற்றுருக்குங்காட்டிக்கு உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை எதுவுமே வராது. நீங்கள் ஏரியல் வியூவில் பார்க்கலாம் இந்த கிணத்தோட வியூவை. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தண்ணி வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே மேலே வந்துட்டு அந்த செடி இருக்குங்காட்டிக்கு இன்கேஸ் உங்களுக்கு மறைச்சிருந்துருக்கலாம். பட் இந்த ஏரியல் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்துட்டு எப்படி ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்துலேருந்து அவங்க வால் சிஸ்டம் மூலயமா மோட்டரை போட்டு எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் தாங்க. தோப்பு ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு தண்ணீர் எல்லா சைடுக்கும் அவங்க பாஞ்சுக்கும். இந்த மக்காச்சோளம் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு உள்ள இருக்க தென்னை மரம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அவங்க ட்ரிப்பு போட்டிருக்குறாங்க. இது தோப்புக்கு பக்கத்தில் இருக்க அந்த மாட்டுச்சாலையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த மாட்டுச்சாலையை ஒட்டியே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த தவிடு புண்ணாக்கு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களோட ஸ்டோர் ரூமாக கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ஆளுகள் தங்க வைக்கிறதுக்கு நீங்கள் வேலைக்கு யாராவது கூப்பிட்டு வரீங்க ஆளுகளை தங்க வைக்கணும் அப்படின்னாலும் அந்த ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சௌகரியமான ஒரு ரூம் தான். இப்போ மொத்தம் அந்த 8 ஏக்கரில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் 8 ஏக்கருமே ஃபுல்லாக தென்னை மரம். மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 500க்கும் மேலே வந்து தென்னை மரங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஏரியல் வியூ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதில் வேறு எந்த ஒரு பிளான்டேஷனும் கிடையாதுங்க. ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்குது. தென்னை மரத்துக்கு தென்னை மரம் நிறையா கேப் இருக்குங்காட்டிக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது பிளான்டேஷன் நடுவில் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறீங்க, நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். தண்ணீர் பற்றாக்குறை இருக்கவே இருக்காதுங்க. இந்த தோப்பில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தோப்பே வறட்சி நான் என்னென்னு கேட்குற அளவு கூடிய நீங்கள் தண்ணீர் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு சிறப்பாக அவங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வீடும் அவங்க வந்துட்டு கட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு அற்புதமான தோப்பு தான். நீங்கள் இந்த தோப்பை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கோ இல்லை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கோ நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட விசிட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தோப்பு நிறையா நாங்கள் எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.